அதான் இப்ப என்னன்னா எனக்கு அதான் தோணுச்சு பிபிடி பிரசன்டேஷன் மாதிரி 3 செகண்ட் என்னன்னா நல்லா தானே இருந்துச்சு படம். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு படம் எடுத்து காமிச்சிருக்காங்கல்ல. சரி இப்ப என்ன பண்ணணுங்க? நான் பாட்காஸ்ட் போடணும். வெல்கம் டு சினிமா கணேஷ் பாட்காஸ்ட். அண்ட் இந்த பாட்காஸ்ட் வந்து ஓடு திரும்பி அதை செலிப்ரேட் பண்றதுக்கான பாட்காஸ்ட். அதாவது விடாமுயற்சி பத்தி ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன் பாட்காஸ்ட். ஸோ டு பிகின் வித் எப்படி இருந்துச்சு? வெறியா இருந்துச்சு. எப்படி சொல்றது, எப்படி ரொம்ப நாள் பசியில இருந்து ஒரு சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்கும், அதாவது அந்த மாதிரி பிரியாணி பொட்டலம் கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி சொல்லாம கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதே அளவுக்கு தான். திடீர்னு எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம், ட்ரெய்லர் வருது அப்படின்ட்டாங்க. அந்த மாதிரி ஈவினிங் ஃபுல்லாமே ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. ட்விட்டர்ல வந்துட்டு டீசர் நானே நம்பல. நான் இதுக்கு போயிருந்தேன், காலேஜுக்கு போயிருந்தேன். பசங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, டே இன்னைக்கு 11:08 வருது ட்ரெய்லர் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஏதாவது ப்ரமோஷன் பண்ணுவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வந்து பார்த்தா வந்துருச்சு ட்ரெய்லர். எங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷனே தேவையில்லடா, ப்ரொமோஷனே தான் அப்படிங்கிறீங்க. ப்ராப்பர் ஒரு இன்ஃபர்மேஷன் இல்ல சும்மா. நான் இது பரவாயில்ல, விசுவாசம் ஃபர்ஸ்ட் லுக் எப்போ வந்துச்சு தெரியுமா? நைட்டு 3:40க்கு 3:08 அதுவும் அப்படிதான் வந்துச்சு. இன்டர்நேஷனல் டைமிங்ஸ்ல ரிலீஸ் பண்ணல, நல்ல நேரம் பார்த்து. அதே மாதிரி இது நாங்களும் ஒரு வேலையான பாரு. இப்போ பார்சிலோனால இருக்காரு. ஆமா, கார் ரேசிங் எவ்வளவு பிஸியா இருக்காரு. அது ஒரு அப்டேட். ஆமா, ஆனா வராதனால நம்ம அந்த அஜித் கார் ரேசிங் அவரோட மோட்டோவோட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ட்ராக் எல்லாம் ஓட்டி பிராக்டிஸ் பண்ணிட்டு அதே மாசம் அந்த வீடியோ மாசா இருந்துச்சு. ஆமா, பார்த்தா அது வருது 2 பிட் அது வந்து டீசர்ல போட்டுட்டு இருந்திருக்கலாம், நல்லா ஓடி இருக்கும். ஏன் இப்போ நல்லா தானே இருந்துச்சு. நல்ல ஃப்ரேம்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரேம்ஸ் அல்டிமேட்டா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருந்துச்சு. எல்லா ஃப்ரேமா ஓம் பிரகாஷ் செதுக்கிட்டப்ல அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வர இருக்கும். அதுல உட்கார்ந்தப்ப டோர் க்ளோஸும் இருந்துச்சு. நான் இந்த கார் நிப்பாட்டி இறங்கி வருவாரு. கார் நிப்பாட்டி யோசிச்சிருப்பாரு ஸ்டூல்ல உட்கார்ந்து. அந்த ஃப்ரேம் பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த அம்மரோட இது அப்படியே அது வேற லெவல்ல இருந்துச்சு. அண்ட் அதுவும் இல்லாம ரொம்ப ஒரு சிவியர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹாலிவுட் மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த பேலட்டே. அந்த மேக்கிங் ஒரு மாதிரி ஹாலிவுட் ஸ்டைல்ல டச் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. மேக்கிங் ரொம்ப பயங்கரமா பிடிச்சிருந்துச்சு. லொகேஷன் சப்போர்ட் பண்ணுச்சு. ஆமா ஆமா, கரெக்ட். எல்லாமே எல்லாமே இருந்தனால ப்ரோ திஸ் இஸ் ட்ரூ ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வந்து விவேகம் பண்ணீங்களா? அது அதோட வேற லெவல். அது வந்து பண்ணது யாரு? சிறுத்தை சிவா. இது மகிழ் திரும்பி இல்ல. அதில் இதெல்லாம் என்னடா ஹைப். அந்த படத்தை பார்த்துச்சு டீசர் நல்லா இருக்கும். வேற லெவல் இருக்கு. அந்த நிஞ்சாக்கு எடுத்து முட்டு தெரியுமா, அந்த ஸ்பார்க் மசில்ஸ் எல்லாம் ஏத்தி பில்ட் பண்ணி மியூசிக்குமே அதுல பட்டையை கிளப்பி இருக்கு. மியூசிக் விவேகம். நீ பாக்கலையா? தெரியல. நானும் அஜித் படம் பாத்து ரொம்ப தள்ளி அஜித் பண்ணனால என்ன கேட்டாங்க. மகாத்தம் பாக்கலையா? பாத்திருக்கேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்திருக்கேன். மங்கத்தை பாக்க ஏன்டா ஒதுக்குறீங்க அவனைய? இதுக்காக ஒரு படம் பார்க்கல ஒதுக்கல இல்ல. பெரிய அதிர்ஷ்டம் முட்டு கொடுக்கறது அந்த ஒண்ணுதான். என்ன படம் எடுத்தாலும் மங்காத்தா போல வருமா நல்லா தானே இருந்துச்சு. மங்காத்தாக்கு அப்புறம் ஆரம்பம் நல்லா தானே சொல்லுவாரு. ஆரம்பம் இருந்துச்சு, என்ன இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. என்ன வீரம்ல நம்பர்ல தூக்கி இப்படி நடந்துவாரு. ரஜ கஜ துரத மதாதிகள் அது எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் ஸ்கிரீன் பிரசன்ஸ் சீல ஓடிச்சு. எப்படி நல்லா இருந்துச்சு இல்ல படம். அவ்வளவுதான். சி செக்டர்ல ஓடிச்சு. எல்லா டேங்க் மீம் பேஜும் சீக்கிரட்டா ஆமையா இருந்திருக்காங்க. விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்த உடனே எல்லாம் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கணேஷ்ல பிடிக்கும், கேங்ஸ்டர் கணேஷ். தூக்கிட்டு வருவார்ல. வேதாளம் இருக்குது எக்ஸ் பண்ண படம். எனக்கு பிடிக்காத அஜித் படம் தான் வேதாளம். விவேகம் கூட நான் அனுப்பிச்சிருவேன். செல்வா கண்ட்ரோல். இங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுறதுனால நான் அமைதியா இருக்கேன். எனக்கு அதே ட்ரெய்லர்ல மியூசிக் எனக்கு பிடிச்சிருந்துச்சுடா. அப்படியா? எனக்கு நல்லாதான் இருந்துச்சு மியூசிக். அனிருத் மியூசிக் இன்னும் குறைச்சலுக்கு விட்டு கொடுக்கல. அதுக்கு ஓவர் முட்டா நல்லாதான் இருந்துச்சு. நீங்க என்னன்னா பாத்தீங்கன்னா ஹாலிவுட் படத்துல பிஜிஎம்லாம் அது படத்துக்கு எவ்வளவு தேவை அவ்வளவுதான் இருக்கும். அதே மாதிரி ப்ரோ கடவுளுக்கு அந்த வுட் இந்த வுட்லாம் கிடையாது. கடவுளுக்கு வந்து எல்லாமே ஒரே வுட் தான். ஹாலிவுட் ஜீசஸ் தெரியல. இவர் கடவுள், நீங்க என்ன ஜீசஸ்? இவர் யாரு? ஒன் காட், ஒன் ட்ரூ காட். இவரே கடவுள் தான். ஹாலிவுட் ஜீசஸ் சொல்லணும். இவர் கடவுளை அஜித் வச்சிருக்காங்க. முயற்சி
விக்டரி அது பஸ் அதை கரெக்ட் பண்ணிட்டு அஜித்தேன்னு வச்சிடலாம். ஆனா அது அதே டியூன் தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அனிருத் சொல்லும் போதுதான் என்டிஆருக்குள்ள தெலுங்குல சிஇஎஸ் ரெட்டன் பயங்கரமா போட்டிருக்காரு. இங்க பார்த்தா பிஜிஎம் அவ்வளவு சிறப்பா இல்ல. இல்ல இது ஏதோ இந்த காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் இருக்கும் அந்த மாதிரி எடுத்து போட்டாங்க. இல்ல அது ஒண்ணும் இல்ல, இவங்க ஃபுல்லா ட்ரெண்ட் பண்றாங்க. இவங்க டப்புனு அப்டேட் விட்டா பாருங்க, என்ன 2 மணி நேரத்துல அப்புறம் மியூசிக் போடுறது 2 மணி நேரம் அனிருத்தே 9 பேருக்கு கூப்பிட்டு கேட்டு அதுதான் இதுக்கு ரிலீஸ் பண்றாங்க. என்ன சொல்றீங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற பேக்கப் போட்டு டிராஷ் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இருங்க எடுத்து சேர்த்து நம்ம முயற்சி மட்டும் பேசிடுறேன். பிபிடி பிரசன்டேஷன் போடுவோம். ப்ரோ பாத்திர கடையில மியூசிக் அடிச்சதுக்கு இது பரவாயில்ல ப்ரோ, எவ்வளவு நல்லா தான் இருந்துச்சு மியூசிக். ஆனா இப்ப ரெண்டாவது பாக்கும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. இங்க வந்து முன்னாடி போய் சொல்றீங்க பிடிச்சிருக்கு, நல்லா கலாய்ச்சிருக்கே, நல்லா இருக்கு. நீங்க ஒரு சீக்கிரட்டான ஆமையா இருந்துட்டு பேசக்கூடாது. நேற்று ட்ரெயிலர் வருதுன்னு சிவியரான ஆமையா தான் இருந்தான். அந்த மனசை கல்லாக்கி ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒழிய. அதுக்கப்புறம் எனக்கு உங்க எல்லாத்துக்கும் இது ரோஸ்ட் கிடையாது, அப்ரிசியேஷன் பாட்காஸ்ட். விக்கி வந்து எனக்கு 12 வருஷமா தெரியும். அவன் எவ்வளவு தீவிரமான ஆமையா இருந்தா எனக்கு நல்லா தெரியும். இப்ப மாத்தி மாத்தி பேசுறான். அதுக்கப்புறம் பாப்பா பேச்சு தடுமா லாக்டவுன் எல்லாம் நிறைய மூவிஸ் பார்த்து நாலேஜ் கிரோ பண்ணி அதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு. ஏன்னா யாரு பேருந்து சொன்னாலும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மொத்தமா நான் நியூட்ரல்னு சொல்லிட்டு வெளியே வந்து நம்மள மத்தவங்களை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடணும். இப்ப நீ செல்லம் அடிச்சிட்டு இருக்க மாதிரி இல்லையா? நான் அடிப்பேன். அவர் ஒரு அஜித் பண்ணா அடிக்க மாட்டார் தெரியும். பாசிட்டிவ் பத்தி அந்த பாசிட்டிவ் டெம்ப்ளேட் வரும் தெரியுமா? அந்த சிவாஜியில அடிக்க வருவாங்கல்ல, ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஏன்னா அந்த தம்பி அவர் மில்லுல வேலை செய்யறான், ஹாஸ்பிட்டல்ல படிக்கிறான், காலேஜ்ல படிக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்க, துணிவு வந்துச்சு, அதுக்கடுத்து ஒரு மொத்தமா ஆள் எங்க போனாருன்னே தெரியல. அப்படி இருந்த ஒரு ஆளுக்கு இப்படி ஒரு டீசர் கிடைச்சுன்னா ஓடி திரும்ப வருமா வராது, ரைடு போயிட்டாரு. ஆமா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மனிதர்களா பாருங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்பாருல. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நல்லா, நீங்க ஒண்ணு அவரோட பர்சனலுக்கு ஃபேனா இருங்க, இல்லன்னா அவரோட மூவிஸ்க்கு ஃபேனா இருங்க. ரெண்டுக்குமே ஃபேனா இருந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அதுதான் கடவுள்னாலே அதான் அப்படியே ஃபாலோ பண்ணணும் கடவுள், அதுதான் கடவுள். நீங்க அப்படியே உருப்படியே பண்றது இல்லையாடா? கடவுளே அது தெரியும், எல்லா படத்துலயும் கத்துறீங்க. அவரே என்ன சொல்றாரு, நீங்க படமெல்லாம் பாக்காதீங்கடா, ஆலைய பாருங்கடா, படிக்க வைக்கிறா தேவை. அதுக்குதான் சொல்லாம டைமிங் முன்னாடி சொல்லிட்டு நான் ஃபுல்லா உட்காந்துருப்பேன் லேப்டாப் முன்னாடியே. டைமிங் எல்லாம் சொல்லிட்டு சடான விடுவோம், ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதான் திருந்துங்கடா இவங்க திருந்த மாட்டேங்கிறாங்க, திரும்ப கட்டிட்டே இருக்கானுங்க. இல்ல இவனுக்கு எவ்வளவு மோசமாயிட்டானுங்கன்னா, இப்ப எந்த படம் ஒரு கடவுள் எடுத்துட்டு கத்துறாங்க. ஆமா அந்த அமரன் பாட்டு கேட்டுறீங்களா? யாரு படம் ஓடுனாலும் ஹீரோ அங்க நாங்க தான், அந்த மாதிரிதான். கிரிஞ்சு ப்ரோ மேக்ஸ் நான் கட் பண்ணிடுவேன். எடுத்து பரவாயில்ல, கட் பண்ணிக்கங்க, நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அஜித்னு சொல்லிட்டீங்கன்னா நான் பேசிட்டே இருப்பேன். அஜித் அவ்வளவுதான். ஐயோ ஐயோ வயிறு வலிக்குதுடா. சரி ஓகே, எனக்கு அஜித் எனக்கே ரொம்ப பிடிக்கும் பர்சனலா. நான் ஒரு சூர்யா கம்பி தான் இருந்தாலும் அதுக்கப்புறம் எனக்கு அஜித் தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். எனக்கு என்ன எல்லாரும் ஏதோ கன்சாலிடேட்டா அஜித் பிடிக்கும்னு சொல்றீங்க, எனக்கு புரியல. அஜித் பிடிக்கும் ஒத்துக்க வேண்டியது அஜித் பிடிக்கும், என்னதான் இருந்தாலும் பிடிக்கும்னு சொல்ல பிடிக்கும். அஜித் சிவா கூட சேராம இருந்தாலும் நல்லா இருப்பாரு, அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். சிவா கூட யாருமே சேராம இருப்பாங்க, அது எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். அஜித் வந்து சிவாங்கிற ஒரு டேரக்டருக்கு எந்த ஒரு படமும் கொடுக்காம இருந்தா என்ன அஜித்தோட பிலிமோகிராஃபியே வேற லெவல்ல இருந்திருக்கும். விஷ்ணுவர்தன் ஒரு 4 படம் ப்ளீஸ் பண்ணி இருந்திருக்கலாம், தயவு செஞ்சு பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. ஏன்னா விஷ்ணுவர்தன் வந்து ஆரம்பம் பில்லா ரெண்டுமே தூக்கி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் எல்லா ஆக்டர்ஸையும் அந்த டைம்ல. பில்லா எல்லாம் சீரியஸ் சொல்றதுக்கு இதெல்லாம் இன்னைக்கு நீ மனசுலயே கிடையாது கொண்டு அஜித் படமே என்ன இருந்தாலும் அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியாச்சு. நீங்க ஜிவிஎம் அதான் பாத்துருக்கீங்க. என்ன பில்லா பாருங்க, ஆரம்பம் பாருங்க, மங்காத்தா பாருங்க, ஆரம்பம் அட்டகாசம் பாத்துருக்கீங்களா? அட்டகாசம், அமர்கலம், வாலி தெரியாது. 2-3 சீன் பாத்திருக்கேன். அது யார்? லைலா மஜ்னு, அவங்க பேரு லைலா மஜ்னு. லைலா அவங்க கூட வந்து கோக் குடிக்கிற சீனு, கீரை சீனு, அது ஆதித்ய டிவில காமெடி போடுவாங்க, அதான் பாத்திருக்கேன். யாரும் வரமாட்டேங்க. பில்லா பாக்கலன்னு சொல்றீங்க? பாக்கல, மங்காத்தா பாக்கல, கேட்டிவில பாத்துருக்கேன். ஆனா எல்லா கிறிஸ்டும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் பாத்தேன் நான். சரி பாத்துட்டு இல்ல? பாத்துட்டேன். ஆரம்பம்னா 2-3 சீன் பாத்திருக்கேன். அந்த லிஃப்ட்ல வருவார்ல அந்த சீன், அதான் ஹைலைட். அதை விட ஆரியாவோட சீன் தான் நிறைய பார்த்தேன் ஆரம்பத்துல. நிஜமாக நீதான் ரோஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல ரோஸ் யாருமே அவனை ரோஸ் நான் பாக்கல, எனக்கு அவ்வளவு அறிவு இல்ல. கடவுளை வழிபட முடியாம ஒரு பாவி ஆயிட்டேனே அப்படின்னு ஒரு வர்க்கம். மோட்சத்தை தேடி போங்க, அடுத்த விடாமுயற்சி
நீங்க வந்து பாட்காஸ்ட் கூட்டிட்டு வந்து பேசுற கூப்பிட்டு வந்தா மறக்காம உண்டாக்க போறீங்க 2 பேரும் சேர்ந்து. அது மட்டும் எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அதுக்கும் வழி சொல்லியிருக்காரு கடவுள். ஐயோ வேண்டாம் சாமி விட்டுருக்கடா, அவன் கடவுள் புராணமே எனக்கு வேண்டாம். ஆனா இது பார்த்தேன், துணி பார்த்தேன். தியேட்டர்ல பார்த்தேன் நான் துணி. எனக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு. அதே செட் தான் லக்கி பாஸ்கர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அப்படியா? ஆமா ஆமா ஆமா. அந்த அதே பேங்க் செட் தான் லக்கி பாஸ்கர்ல யூஸ் பண்ணிருக்காங்க. ராமோஜி நம்பர் இருக்கு. எப்படி அதுல பிளாஸ்ட் பண்ணாங்கல்ல, கண்டெல்லாம் சுடுற சாட்ல திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே கார்போர்டு. சரி, திருப்பி விடாம எனக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் தான் பேசுறோம். கேம் நல்லா இருந்துச்சு. இப்ப அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த காரோட இருக்கிற ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே செமையா இருந்தது. எனக்கு பிடிச்சது ரெஜினா பேசான்றா ஒரு டைம் தான் அதான் எனக்கு பிடிச்சிருச்சு. அர்ஜுன் இருந்தாப்ல ஆஃப்டர் மங்காத்தா. ஆனா ரொம்ப எங்கேயும் பார்த்த மாதிரி இருந்துச்சு எல்லாமே. நீங்க ஒரு சிமிலரா இது இதே மாதிரி நம்ம ஏதோ ஒண்ணு பாலிவுட்ல பார்த்தோம். அது ஆக்சுவலி ரீமேக்னு சொல்றாங்க. அது பிரேக் டவுன் இல்ல, என்னோட ஓபன் அந்த டிக்கி ஓபன் ஆகும்போது கரெக்டா உள்ள ஸ்கிராடிங் லைன் போனீங்க. அதான் நான் சொல்றேன், நாரிங் போனேல வந்து நான் பண்ணோம். அந்த அது ஷார்ட் ஃபிலிம் எதுல நான் இருக்கு, சினிமா சேனல்ல இருக்கு. அந்த சூர்யா ஜில்லுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். நீ என்ன அதாவது கிடைக்கிற, நீ என்ன அதாவது கிடைக்கிற செல்ஃப்ல நல்லா இருக்கு. யாரு கடிக்க மாட்டாங்க, அவனே கிடைச்சிக்க. அது விடாமுயற்சி டாபிக் அதனால அவர் அப்படி இருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு ட்ரெயிலரு, சூப்பரா இருந்துச்சு. நல்லா தானே இருந்துச்சு. எனக்கு அட்டை கத்தியில சூப்பரா இருக்கு பாத்தீங்க. நல்லா தானே இருந்துச்சு ட்ரெயிலரு. பிடிச்சிருந்துச்சுடா. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுப்பா. அவ்வளவுதான், பாட்காஸ்ட் எண்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. மரட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சூப்பர். சரி, வேற என்ன பேர் என்ன ஒரே ஒரு கால் மட்டும் பேசிக்கிறேன். மரியாதை இல்ல. ஹலோ, டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னென்ன பேசுறது? 2 நிமிஷம் தான் இருந்துச்சு. 7:30 டயலாகே இல்ல. எல்லாரும் எல்லாமும் கைவிடும் போது உன்னை நம்பு. மியூசிக் ஃப்ரேம் ஒரு வாட்டி பார்த்தாலே சொல்லிட்டோம். ரெஜினா, அர்ஜுன் எல்லாரும் வச்சு செய்வாங்க. அதான் எல்லாம் மீம்ஸ் நாலேஜ் அவங்க முதல்ல வைக்கணும். இப்ப தெரியுதா ஹேட்டர் எவ்வளவு இருக்கு. எனக்கு அந்த இந்த படத்துல ஒரு பாட்டு வச்சு நல்லா இருக்கும் தோணும். அது விடாமுச்சு ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும். அந்த விஜய் ஒரு படத்துல ஆடுற சுறா படத்துல அது கூட ஒரு மீன் போட்டிருந்தாங்க. இங்க நடந்து வர மாதிரி இவங்க டான்ஸ் அடிக்கிறாங்க. இல்ல, எனக்கு மகள் திருமணம் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அதனால விடாமச்சு நல்லா இருக்குங்கிறதுக்கு எனக்கு பெரிய மகள் திருமணி கழகத்துல வந்த நிதிகர்வாலுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாரு. நல்லா இருக்கும். இன்னொரு ராஜ் ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அவருக்கு எனக்கு மகிழ் திருமணி மேல நம்பிக்கை, அஜித் மேல நம்பிக்கை. அவர் இல்ல நல்ல கடவுள் நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அவன் அடிச்சுட்டேன். அடிச்சு நல்லா இருக்கும். சீரியஸா படம் நல்லா இருக்கும்டா. நல்லா இருக்கும். எனக்கு 80% நம்பிக்கை இருக்கு. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. டீசர்ல ஒண்ணுன்னா டைலாகே இல்ல. ஆமா, ஃபுல்லா மியூசிக் வச்சு வச்சாதானே டப்பல்னு நினைக்கிறேன் நீ. இன்னும் ஷூட்டே முடியல. ஷூட் முடிஞ்சு டப்பிங் டைலாக் இல்லாம வச்சா அது ஒரு ஆர்ட் பீஸ் மாதிரி தெரியுதுன்ட்டு புது வட்டம் எக்ஸ்பெரிமெண்டல் ஹாலிவுட். இல்ல, ஒரு ஹாலிவுட் ஒரு பேரை கேட்டுட்டீங்கன்னா நிறைய ஃபிலிம்ஸ் ஒரு பிரேக்கிங் பேட் ஒரு பேலட் மாதிரி இருக்குல்ல. ஏன்னா அந்த ஸ்கை ப்ளூ, ஆமா, அந்த அவங்க அந்த பிரேக்கிங் பேட் அதை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஸ்கை ப்ளூ கீழ வந்து ப்ரௌன், அந்த கான்ட்ராஸ்டா இருக்குமா, அதை பார்க்கும்போதே அந்த ஃபீல் ஒன்று வந்து. எனக்கு தெரிஞ்சதுல அஜித் கோடீஸ்வரர் போறதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லெக்ஸஸ் கார் கூடவே இருக்கு.
அது ஒரு கராஜ் பக்கம் யோசிப்பாரு, அந்த இடமே பார்க்க ஒரு ரிச்சா இருந்துச்சு. ரிச்சர்ட் மேபி இப்படியே இருக்கலாம், மேபி ஒரு கிட்னாப் த்ரிஷா அதான் அவருக்கு தெரிஞ்ச பொருள் த்ரிஷா ஃபர்ஸ்ட் ஒரு 3 நிமிஷம் வருவாங்க, கடைசியில கிளைமேக்ஸ்ல வருவாங்க. உங்களுக்கு இது இருக்கு, ஃபிளாஷ்பேக் போர்ஷன் இருக்கு நினைக்கிறேன். ஒரு போட்டோ வந்துச்சு த்ரிஷா வச்சா இதே ஃப்ரேம் இதே இந்த ஷார்ட் வரும்ல, படம் வந்ததுக்கு அப்புறம் எடிட் பண்ணாங்க நினைக்கிறேன். இந்த லியோ படத்தையும் இதையும் வச்சு த்ரிஷா வந்துருச்சு, எடிட் வந்துருச்சா? நான் பார்க்கல. அதான் மேபி அதுதான் ஃபிளாஷ்பேக் ஒன்று இருக்கும், த்ரிஷா எதுவும் ஆயிரும், அதுக்கு இது ஒரு லிங்க் இருக்கும். இவங்க அது ஆக்சுவலி ஒன் டே நடக்கிற ஸ்டோரி தான். அதான் ஒன் டேல என்னன்னா நைட்டு கூட காமிக்க மாட்டாங்க, ஈவினிங் கூட படம் முடியுதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா? ஆமாமா, அதனாலதான் படம் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஏன்னா அந்த கண்டினியூட்டியா இருக்காங்க, டைம் எடுத்துருப்பாங்க. லொகேஷன் வந்துட்டு என்னன்னா ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து மழை வந்துரும், ஸ்னோ வருமாமா. ஏன் வேற எத்தனையோ லொகேஷன் இருக்கும். அதுதான் லாங்கஸ்ட் ரோடு ஏதோ சொன்னாங்க, அந்த ஒரு எந்த ஒரு இன்டர்வென்ஷனும் இல்லாம ஒரு லாங்கஸ்ட் சிங்கிள் ரோடுங்கிற மாதிரி. லியோ லாங் ரோடு வந்து பாத்துருக்கீங்களா? பைக் எடுத்து போய்கிட்டே இருப்பாரு, ஸ்ட்ரெயிட் ரோடுக்கு நான் பார்த்ததே இல்லை. அவரு ஹைவே மாதிரி போயிட்டே இருக்குது, அவர் சுட்டுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு நீங்க சிஜி ட்ரை பண்ணி. அது எந்த ஏரியாலாம் விடாமச்சு இருக்குது? பல்கேரியா, அசர்பைஜான். அசர்பைஜான். ஆமா ஆமா, அசர்பைஜான் தான். அதான் எனக்கு வந்து கெத்தா இருக்கும்னு தோணுது. என்னது படம் படம் நல்லா இருக்கும். ஏன்னா டீசர் கொஞ்சம் இன்னும் பெட்டரா இருக்கலாம். எனக்கு ஏன்னா டைம் இல்ல, 2 hours தான் எடிட்டருக்கு டைம் இருக்கும். மியூசிக் 2 hours 10 மணிக்கு தெரியாம டைப் பண்ணாரு 11 இல்ல அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டே வரல, இவங்களா ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அது ஒருவேளை அப்படி இருந்திருக்கும், திடீர்னு அனௌன்ஸ் கிளப்பி விட்டுருக்கோம். ஏறி கர்மம் இழுத்து விடுவோம். தம்பி என்ன இருக்கு சார், ஒரு 4 ஷாட் இருக்கு, எடுத்து போடுப்போம். அந்த பின்னாடி மியூசிக் மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. நான் சும்மா கலாய்க்க பேசிட்டு இருக்கேன். மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கேட்க ஒரு மாதிரி அந்த இந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்துச்சு. ஆனா அதுல ஒரு கிளிப்பிங் கூட இருக்கும் தெரியுமா, ஒரு சைக்கோ கில்லர். அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல நிறைய மீம்லாம் போட்டிருந்தாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை எடுத்து ஒரு அந்த கடைசி அது பாருங்க டக்குன்னு போயிடும் ஒரே இது. என்னன்னா புரியல, அந்த டீசர் ஃப்ரேம்ல வந்துட்டு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங் மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஃபீல். அந்த மியூசிக் இருந்தாலும் ரெட்சி மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இருக்கலாம். அது தேவார மாதிரி படத்துக்கு கொடுப்பாங்க, விடாமுயற்சிக்கு இதுதான் தேவை, அதனால அதான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஆரம்பம் தெரியல, சமதம் பேசலாம் சார், பாட்டு பாட்டு மல்டி டேலண்டட். நைட்டு 12 மணிக்கு பைத்தியம் பேசிட்டு இருந்தோம். சொர்க்காசல் பார்த்துட்டு வந்தனால அதான். ஸோ இதை வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா கண்டிப்பா நல்லா வரும். ஏன்னா கழகத்தலைவனே எனக்கு உதயநிதி தவிர எல்லாமே படத்துல ரொம்ப பிடிச்சது. இன்டர்மிஷன் நல்லா இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும். கிளைமேக்ஸும் செமையா இருக்கும். அது நம்புற மாதிரி இருக்காது, அதெல்லாம் செமையா இருக்கும். தலைவனா நாகிய தலைவர் காவி தலைவன் கண்ணதாசனா காவி தலைவன் யார் ஹீரோ? காவி தலைவன் சித்தார்த் ஹீரோ. ஆமா, இவரு ஜீசஸ் சப்போர்ட் டிவிக்கு இல்ல இல்ல, இதெல்லாம் சப்போர்ட் சினிமா கண்டிஷன் மட்டும் தான், வேற எதுவுமே நான் சப்போர்ட் பண்றது இல்லை இப்போதைக்கு. அடுத்து என்ன பேசுனா தெரியல. 1.5 நிமிஷம் டீசருக்கு என்ன எவ்வளவு டீசரு 1.5 நிமிஷம், நம்ம பேசிட்டு மாதிரி 20 நிமிஷம் பாட்காஸ்ட் பேசல. புகழ்ந்துருக்கோம். ஏன் செல்லம்? ஆமா, வேற என்ன இருக்கு? ஆசையா அப்ரிசியேஷன் சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு சுத்தி உட்கார வச்சு சூப்பரா இருக்கா. எனக்கு டீசரை விட எனக்கு அவரோட அந்த ரேசிங் டீமோட அந்த கார் அதை பத்தி பேசலாம். ஆமா, அது எப்படி ரேஸ்ல எப்படி வெயிட் குறைச்சது பத்தி படத்துக்கு குறைக்க மாட்டேங்கிறாப்ல. ரேஸ் ஓட்டல வாங்க வெயிட் குறைக்கணும்னா ஸ்லிம் ஆயிட்டாப்ல. அந்த ரேசிங் வந்து ஃபிட்னஸ் ரேஸோட அந்த காக்பிட்ல இதாகணும்னா போர்ஸ்ல ரேஸோட வெயிட் இம்பார்ட்டன்ட். லைக்கி போர்ஸ் கார் கோல்டு இயரிங்லாம் போட்டு வண்டி மொத்தமெல்லாம் கொடுத்து செட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு ஆக்சுவலா இந்த அவர் இது ரேசிங் பிராண்ட் மாதிரி ஒரு ஓனர், அதாவது ஓனர், அந்த டீமோட ஓனர் பிளஸ் அவர் ரேசர் கூட, டிரைவர் கூட 3 டிரைவர். இப்ப எப்படின்னா அது பார்த்தேன் 3 டிரைவர் 2 வெளிநாட்டு பசங்க. அது என்ன ரேஸ்னா துபாயில வந்து 24 hours ஒரு ரேஸ் ஓடும். அது வந்து ஆக்டிங் டிரைவர், சப் டிரைவர் இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க ஓட்டிக்கிட்டே 24 hours வண்டி ஓடிட்டு ஓடுமா. அது யார் வின் பண்ணா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் சம்மர் ஃபுல்லா யூரோப்ல நடக்கிற சாம்பியன்ஷிப்ல ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்றாங்க, இந்தியா தமிழ்நாடு.
இந்தியா தமிழ்நாடு ஒரு இது போட்டுருந்துச்சு, ஒரு லோகோ எம்பளம் மாதிரி ஏதோ இருந்துச்சு. அது கலர் பாத்தீங்கன்னா வண்டி கலரு சூப்பரா இருந்துச்சு. டிவிக்கு எல்லோ ரெட். நீங்க எதிர்த்தா ரிலேட் பண்ணிக்கோங்கடா. இந்த ஸ்பெயின் பிளாக் ஒன்று எமோஜி இருக்கு, அதை எல்லாரும் போட்டுக்கிறானுங்க டிவிக்கு. த்ரிஷா போடும்போது எல்லாரும் போடக்கூடாது. சாமி, அதான் எனக்கு அவரோட ரேசிங் டீம் மேல ஒரு பெரிய மரியாதையே வந்தது. சூப்பர், வேற லெவல்ல டக்குன்னு இறங்கினாப்ல, கார் வாங்கினாப்ல, ஆரம்பிச்சிட்டாப்ல அஜித் ரேசிங். see you bye அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறமேட்டு படம் வராது, விடாமச்சுக்கு அப்புறம் வரும்ல, ஜிபி வருது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜிபியே ரேஸ், சரி விடாமச்சு ரேஸ் வெளியே போயிடுச்சு. பொங்கலுக்கு வந்துட்டு குட் பை டாக்லி தான் வர மாதிரி எல்லாம் பேசி. ஆமா, அது டிஎஸ்பி போனதுனால ஜிவிபி வந்து திருப்பி இது பண்ணதுனால அது பேக் எடுத்து விடாமச்சு தீபாவளிக்கு வர வேண்டியது, குட் பை டாக்லி வந்து பொங்கலுக்கு வர வேண்டியது. அது விடாமல் ஜிபி ஃபர்ஸ்ட் போஸ்ட்ல பொங்கல் 25 போட்டுருவாங்க. அதான் இது டிலே ஆச்சு. அது அதோட செட்பிக்ஸ்லாம் பாத்தீங்களா, அது மாசா இருந்துச்சு. பிரசாந்த், சுனில் ரெண்டு பேரும் அஜித்தையும் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ரெண்டு பேரும் இப்படி இருக்காங்க, அது ஆளே வர மாதிரி இருக்காங்க. மார்க் ஆண்டனி பாத்தீங்களா, அந்த டேரக்டர்ல இருந்து அந்த மாதிரி தான் வரும். நல்லா இருந்துச்சு. காஸ்டியூமே உள்ள ஒரு ரெட் ஷர்ட், மேல ஒயிட் கோட் போட்டு கேங்ஸ்டர் ஸ்டைல்ல இருந்தாப்ல. அது அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல மட்டும் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து நல்லா இருந்தது. வைஸ் சிட்டி, பென்டன் கிராண்ட்பா. அதான் பென்டன் கிராண்ட்பா மாதிரி நீ பார்த்தேன். அதுக்கப்புறம் முறைக்கல சார், பாக்கல சார், முறைக்கிறான். நல்லா இருந்துச்சுல, நல்லா இருந்துச்சு. அது இந்த லுக், யங் லுக், ஃபுல் பிளாக். அது பாக்கலையே. நீ என்னடா பண்ற, என்ன பண்ற வீட்டுக்கு அப்படின்னு கேட்கலாம். அது பாக்கலையா, பிளாக் பியர்டு, பிளாக். அந்த கிராண்ட்பா இது மட்டும் தான் பார்த்தேன். ஃபாலோ பண்றது 4 டேங்க் பேஜ் ஃபாலோ பண்றது இல்ல, அப்படிதானே? சரி, சினிமா கண்டிஸ் அந்த சேனல் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது. விஜய் அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க வந்ததுல இருந்து. அதான் இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்க என்ன பேசணுமோ அதை வந்து விடாமுயற்சி பற்றி தான் பேசலாம்னு சொல்லி தான் இந்த பாட்காஸ்ட் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களோட தாட்ஸ் அபவுட் விடாமுயற்சி. ஸோ பீயிங் அ ஃபேன் ஆஃப் மகிழ் திருமேனி அண்ட் அஜித், படம் நல்லா இருக்கும். சினிமா படம் நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லிலாம் இல்ல, நல்லா இருக்கும் படம். அதான்டா, இல்ல இப்ப நம்பி ஏமாந்து போறோம் நிறைய தடவை. அதுக்கு அங்குவா மாதிரியான படத்துக்கு, சூர்யா படத்துக்கு வேணும்னா ஏமாந்து போலாம். இப்ப வன்மத்தை நான் இறக்குனேன்னு இன்னைக்கு தாங்க மாட்டேன். இறக்குவோமா? நான் 10 வருஷமா இருக்கிறத இருக்குவேன். 10 வருஷமா? ஆமா, 10 வருஷம் படம் வந்து தியேட்டர்ல ஓடி. அப்ப எவ்வளவு நாள் ஆகுது படம் வந்து? 10 வருஷம் நான் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் சொன்னா. கடைசியா என்ன படம் தியேட்டர்ல நல்லா ஓடிச்சு சூர்யாக்கு? நல்லா ஓடிச்சுன்னு சொல்றேன். ஆமா, அப்படி வந்து இன்னும் ஓகே. அப்புறம் ஓடிடுவாங்க. அஞ்சான் மொழி தானே, அஞ்சானுக்கு அப்புறம் வந்துச்சு. சிங்கம் 2 ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் கடைசியா. நல்லா செம்ம ஹிட். பெஸ்ட் சீக்வல். அப்படியா உடைச்சிருவேன். வெளியில இருந்தா தவளை கட்டக்கூடாது. பெஸ்ட் சீக்வல். பெஸ்ட் சீக்வல் தான். அதுக்கப்புறம் சிங்கம் 3 தானே நான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். ஸ்கூல் கட்டிட்டிய ஈட்டி ப்ராஃபிட் தான். உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு நல்லாதான் வந்துச்சு ப்ராஃபிட் தான். அப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. இப்ப நீங்க இந்த பாலிடிக்ஸ் பேசுற சேனல்ல இதெல்லாம் நான் கட் பண்ணிடுவேன். இதெல்லாம் எட் பண்ணிக்கோங்க பாட்காஸ்ட். ஆமா, தவளையை பத்தி பேசினா கட் பண்ணிடுவேன். சேனல் ஆனது நான் என்ன கட் பண்ணுவேன். இது நடுவில் 2 நானே சொல்லிடுவேன். சூர்யா நல்லா இருந்தா நானே 2 ஏற்கனவே எந்த வாய்ஸ் இங்க பாருங்க, சூர்யா பத்தி ஏதாவது நல்ல கண்டென்ட் இல்ல ஏதாவது வந்துச்சுன்னா அதை நான் பேசுறேன். எனக்கு சூர்யா மேல இருக்கு. அதுதான் இப்ப என்னன்னா எனக்கு அதான் தோணுச்சு. 50% மாதிரி என்னன்னா நல்லா தானே இருந்துச்சு படம். ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஒரு படம் எடுத்து காமிச்சிருக்காங்கல்ல. சரி இப்ப என்ன பண்ணணுங்க? நான் பாட்காஸ்ட் போகணும். செல்வா என்ன நீ இருக்கிற மைக்கு மூத்த கொடுக்குற படம் நல்லா இருக்கும். விடாமுயற்சி.